أعوذ بالله من الشيطان الرجيم. فلا أقسم بالخنس الجوار الكنس والليل إذا عسعس والصبح إذا تنفس إنه لقول رسول كريم ذي قوة عند ذي العرش مكين مطاع ثم أمين وما صاحبكم بمجنون ولقد رآه بالأفق المبين وما هو على الغيب بضنين وما هو بقول شيطان رجيم فأين تذهبون إن هو إلا ذكر للعالمين لمن شاء منكم أن يستقيم وما تشاءون إلا أن يشاء الله رب العالمين. அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இப்போது மேலே ஓதிய வசனத்துக்கான தப்சீர் விளக்கத்தை நம்ம பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. மேலே ஓதிய வசனம் சூரா எதுனா சூரா தக்வீர், அதாவது 81வது அத்தியாயம். அதில் உள்ள வசனங்களை தான் நம்ம சகோதரர்கள் ஓதி காமிச்சாங்க. அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மெயினான கண்டென்ட் என்ன, அதில் ஒரு கேள்வி கேட்பான். அந்த கேள்வியை கேட்பதற்கு முன்னாடி, அதாவது 29 வசனம் அடங்கிய சூறா அது. அந்த கேள்வியை கேட்பதற்கு முன்னாடி அல்லாஹ் நிறைய விஷயங்களை சொல்லுவான். சொல்லிட்டு அந்த கேள்வியை கேட்பான். அது என்ன கேள்வி அப்படின்னா, ஃபைன தத்ஹபூன், நீங்கள் எங்கே சென்று இருக்கீங்க, நீங்கள் எங்கே செல்கின்றீர்கள் அப்படிங்கிற மாதிரி. இன்றைய நிகழ்வோட தலைப்புமே அதான். அதாவது எங்கே செல்கிறீர்கள் அப்படிங்கிறது நார்மலாக நம்ம போகிற ஆள்கிட்ட கேட்க முடியாது. நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு வழி தெரியாமல் அவர் கேட்கறது கிடையாது. அவர் எந்த இலக்கை அடையதாரோ அந்த இதுக்கு போகக்கூடிய வழி சரியான பாதையில் செல்லாமல் வேற பாதையில் செல்றீங்களா அப்படிங்கிற இதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பான். நேர்வழி இதுதான் தெளிவாக தெரிந்த பிறகு அதிலிருந்து எங்கே செல்கிறீர்கள் அப்படின்ட்டு கேட்கறதுக்கு அந்த கேள்வியை கேட்பான் அந்த சூறால. அதாவது 26வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கேள்வி கேட்பான். அது கேட்பதற்கு முன்னாடி நிறைய இதை சொல்லுவான். அதாவது மறுமையை உமர் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்காங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட இருந்து கேட்டதாக. மறுமையை நம்ம கண்மூடாடி காங்கணும், அதாவது கண்மூடாடி அது நிகழ்ந்த மாதிரியான ஒரு இதை நீங்க பார்க்கணும், டைம் டிராவல் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா சூரா தக்வீர் 81, அடுத்த சூரா 82, அப்புறம் 84வது இந்த சூறாக்கள் நம்ம படித்தோம்னா மறுமையை நம்ம கண் முன்னாடி பார்க்குற மாதிரியான நிகழ்வுகள் நமக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்காங்க. இதில் பாருங்க, ஃபர்ஸ்ட் 2 செக்மெண்டா இருக்குது. ஃபர்ஸ்ட் 14 ஆயத்து எல்லாமே அல்லாஹ் வந்து மறுமையோட நிகழ்வை சொல்லுவான். அடுத்து 15 ஆயத்து, அது அடுத்த 15 வசனங்கள் அல்லாஹ் வந்து கேள்வி கேட்பான். நிறைய இது மேல சத்தியம் பண்ணி கேள்வி கேட்பான். இது என்னன்னா, ஃபர்ஸ்ட் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அந்த தக்வீர், அதாவது சூரியன் சுருட்டப்படும் போது, அதாவது பிரட்டப்படும் போது, அதாவது அது அந்த வெளிச்சத்தை இழக்கும் போது அப்படின்னு சொல்லுவான். வரிசையா சூரியன் மீது, அடுத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சந்திரனை சொல்லுவாங்க, நட்சத்திரங்களை சொல்லுவான். இன்கிதார் அப்படிங்கிறத வேற இதுல யூஸ் பண்ணுவான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இன்கிதார் அப்படிங்கிறது வேறு சொல் பார்த்தீங்கன்னா இன்சிபாப். அதாவது இன்சிபாப் அப்படின்ட்டு நீங்க அந்த ரூட் வேர்டு, அது என்ன கொட்டப்பட்டது, ஊற்றப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அடுத்தாப்புல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலைகளை பற்றி சொல்லுவான். இந்த மலைகளை வந்து நடத்தி செல்லப்படும் போது அப்படின்ட்டு. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லுவான், மலைகளை நம்ம பஞ்சு போல ஆக்கி விடுவோம் நம்ம மறுமை நாள் அப்படின்ட்டு. அடுத்தாப்புல அல்லாஹ் சொல்றான், அந்த 10 மாத நிறை அந்த ஒட்டகங்கள் இருக்கு இல்லையா, ஒட்டகங்களை வந்து கேட்பாரற்று விடும்போது அப்படிம்பாங்க. அதாவது ஒட்டகங்கள் வந்து இந்த அரபுலகத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா பெரிய அசட்டு. ரெண்டாவது, இந்த பெண் ஒட்டகங்கள் வந்து கருவுற்று இருக்கும் போது, கருவை சுமந்து இருக்கும் போது ரொம்ப டேக் கேர் பண்ணி பார்ப்பாங்க அரபுகள். ஏன்னா அது வந்து நிறை மாதத்துல இருக்கு, அது கன்று ஈண்டுனா அதன் மூலம் கிடைக்கக்கூடிய அந்த பெரிய பொருளாதார ரீதியாக பெரிய ஒரு இது அப்படிங்கும்போது ரொம்ப கவனம் எடுத்து பார்ப்பாங்க. அந்த ஒட்டகங்களே கேட்பாரற்று இருக்கும். அந்த மறுமை நாள் நிகழ்வுகள் இருக்கும்போது கேட்பாரற்று இருக்கும். ஏன்னா அது சடனாக வரும்,
ஹதீஸை சொல்றாங்க, சடனா வரும்போது என்னன்னா நம்ம சந்தையில பொருட்களை வாங்கிட்டு இருப்பாங்க, அந்த வியாபாரம் முடிஞ்சிருக்காது, துணியை எடுத்து மடிச்சிட்டு இருப்பாங்க, அந்த துணியோட மடிப்பு நல்லாது சடனா வரக்கூடிய மறுமை நாள். ஸோ அப்புறம் அல்லாஹ் சொன்னதுன்னா அந்த வனவிலங்குகள் ஒன்று திரட்டப்படும் போது, காட்டு விலங்குகள் ஒன்று திரட்டப்படும், எல்லா விதமான விலங்குகள் ஒன்று திரட்டப்படும். ஆனா அந்த ஒரு அச்சத்துல ஒன்று திரட்டப்படும் போது அப்புறம் கடல்கள் கொழுந்து விட்டு எரியும் போது அப்படின்னு சொல்றான். சுஜிரத் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லுவாங்க. சுஜிரத் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நம்ம அடுப்புலாம் நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா, அடுப்புலயே உலையில அந்த நெருப்பு வரும் இல்லையா, அந்த நெருப்புகள் இதாகும் போது, அதான் கடல்கள் தீமூட்டப்படும் போது, அந்த கடல்களே தீமூட்டப்படும் போது அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் உயிர்கள் ஒன்று ஒன்று இணைக்கப்படும் போது, அப்புறம் அல்லாஹ் சொன்னதெல்லாம் இதுல இன்னொரு என்ன சொல்லுவாங்கன்னா, பெண் குழந்தைகள், அதாவது உயிருடன் புதைக்கப்பட்ட பெண் குழந்தைகள் அது வினவப்படும் போது அது கேள்வி கேட்கும், எதற்காக எந்த காரணத்துக்காக நான் என்னை புதைத்தீர்கள் அப்படின்ட்டு கேள்வி கேட்கும். என்னன்னா அந்த காலத்துல ஒரு பழக்கம் இருந்துச்சு அரபுகண்ட, அதாவது பெண் குழந்தைகள் பிறந்து அதை வந்து உயிருடன் புதைக்கிறதும். நம்ம ஊர்லயும் பாத்தீங்கன்னா பழைய காலத்துல ஒரு இந்த கள்ளிப்பால் கொடுத்து கொள்வாங்க, அந்த பெண் குழந்தை கேள்வி கேட்கும் அப்படின்ட்டு எல்லாம் சொன்னாங்க. இங்க சொல்றான், இங்க பாருங்க இந்த பெண் குழந்தைகள் கேட்கனா 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒட்டகத்தை பத்தி எல்லாம் சொல்லுவான். ஒட்டகம் பெண் ஒட்டகம்னா அது கருவுட்டு இருக்குமா, அது எந்த அளவுக்கு டேக்கர் எடுத்து பாக்கீங்க, இது ஒரு பெண் குழந்தை, அதாவது ஒரு மனிதன் அதுக்கு நீங்க கவனம் எடுத்துக்க மாட்டீங்களா அப்படின்ட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு இங்க கேட்கான். அதான் என்ன குற்றத்திற்காக அதிக குண முடியும் இப்படி வரிசையா சொல்லிட்டு அடுத்தாப்புல வந்து வினைப்பட்டியல் வைக்கப்படும் போது அப்படின்னு கேட்கான். வினைப்பட்டியல் நம்மளுடைய ஏடுகள் விரிக்கப்படும் போது, நம்மளுடைய ஏடுகள் நீங்க நன்மை செஞ்சீங்களா தீமை செஞ்சீங்களா வரிசையா அது இருக்கப்படும் போது, அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு சூரா காஃப்ல சொல்லுவான், மனிதன் கேட்பான் அந்த ஏடுகளை பார்க்கும்போது, என்ன சிறிதோ பெரிதோ நல்லது கெட்டது எதையுமே விட்டு வைக்கவில்லையே, எனக்கு நாசமே அப்படின்ட்டு சொல்லுவான். அந்த மாதிரியான சுவர்கள் விரிக்கப்படும் போது, வானத்திரை வனத்தை அகற்றப்படும் போது அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் நரகமும் கொண்டு வரப்படும், சொர்க்கமும் கொண்டு வரப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அந்த நேரத்துல மனுஷன் வந்து எதை கொண்டு வந்தான் அப்படின்ட்டு எண்ணிக்கொள்வான். இது மறுமையில அல்லாஹ் சுப்ஹானஹு இந்த 14 வருஷத்தையும் சொல்லுவான், மறுமையில என்ன கொண்டு வந்தான், இந்த ஏடு கொடுக்கப்படுது அப்படின்னு கேட்பான். இப்ப அடுத்த 16 வசனத்துல அதற்கு என்ன செய்யணும் நம்ம அப்படிங்குவான். நம்ம ஏடுல நன்மை இருந்தா உங்களுக்கு வந்து சொர்க்கம் கிடைக்கும், நம்மளோட தீமையோட இது எண்ணிக்கை அதிகமாக தான் நரகம் கிடைக்கும் எல்லாம் சொல்றான். சரி, இந்த ஏட்டுல நன்மையான காரியம் செய்வதற்கு என்ன, நான் நல்வழிப்படுவதற்கு என்ன அப்படிங்கிறத அடுத்த வசனங்கள்ல அடுத்த சொல்றான். அது அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்றான் பாருங்க. அந்த சொல்லும் போது பாத்தீங்கன்னா சத்தியத்தை இடுவான், வரிசையா சத்தியம் ஒன்பின் சத்தியம், அதான் ஃபலா உக்குசிமு அப்படின்னு சொல்லுவான். அதாவது ஃபலா அப்படிங்கிற வார்த்தை அரபுல இங்க பாத்தீங்கன்னா குரான்ல ஆரம்பத்துல எப்பவுமே வராது, மத்தியில இல்லைன்னா அந்த மாதிரி தான் வரும். ஏன்னா அது வந்து ஒன்றை இணைக்கக்கூடியதா இருக்கும், முன்னாடி உள்ள வசனங்கத்தையும் இந்த வசத்தையும் ஒன்றொன்று கனெக்ட் பண்ற மாதிரி வரும். அதான் ஃபலா உக்குசிமு அப்படின்னு எழுதுவான். அதாவது மறையக்கூடிய தாரகை மீது சத்தியமாக விடை அப்படின்ட்டு அல்லாஹ் சொன்னது சொல்றான். இந்த தாரகை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அல்லாஹ் சொன்னது கன்னாஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னான், குன்னாஸ் ஹன்னாஸ் அப்படிங்கிறது. இது என்னன்னா மறையக்கூடியது அப்படின்னா நம்ம வந்து செய்தான கூட ஒரு பேர் உண்டு, இது வந்து போவான், நம்ம தொழில வந்து ஊசலாட்டங்களை போடுவோம் அப்படின்ட்டு. இது வந்து அல்லாஹ் சொன்னது நட்சத்திரங்களை சொல்றான், வந்து மறைந்து கூடியது அப்படின்ட்டு. இன்னும் அரபு பாகத்துல பாத்தீங்கன்னா ஹண்டிங், அதாவது நம்ம வேட்டையாடக்கூடிய வேடன் வந்து வேட்டையாடும் போது அந்த வேட்டை பிராணிகள் என்னன்னா ஏதாவது புதர்கள் கொண்டு மறைஞ்சுக்கிறோம், அதையும் சொல்லுவாங்க. அதே அந்த அர்த்தத்திலையும் வரும். மீனிங் என்ன, அன்ஸ்டேபிள் லைட் வந்து முழுசா இருக்காது. ஏன்னா இரவு நம்ம நட்சத்திரம் பார்த்தாங்கன்னா அந்த ஒளி வந்து மங்கி அடிச்சிட்டு இருக்கும், செல்ல நல்லா பிரகாசமா இருக்கும், அப்புறம் திடீர்னு மறைஞ்சு போயிடும். ஸோ அதன் மேல அல்லாஹ் சுப்ஹானஹு இங்க சத்தியம் இடுறான். அடுத்தாப்புல அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்றான், அந்த ஃபர்ஸ்ட் இந்த சத்தியத்தை இட்டுட்டு அடுத்தாப்புல அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்றான், விடையை பெற்று செல்லும் இறைவின் மேல அஸ்ஹஸ் அப்படின்னு சொல்றான். அஸ்ஹஸ் அப்படின்னா இது வந்து 2 இது வரும், மகரிப்பு டயத்துல அப்புறம் ஃபஜ்ருக்கு முன்னாடி, இந்த 2யுமே அரபுல சொல்லுவாங்க. பாருங்கன்னா நீங்க மகரிப்புக்கு அப்புறம் அந்த நம்ம வானத்தை பார்த்தாலும் ஃபஜ்ருக்கு முன்னாடி அந்த டயத்துல பார்த்தாலும் 2 நம்ம கொடுத்த ஒன்று மாதிரி இருக்கும். நம்ம நல்லா தூங்கி வச்சுட்டோம்னா மகரிப்பா ஃபஜ்ரா அப்படின்னு தெரியாத நிலைமைக்கு ஆகும். அந்த 2 பொழுதும் சொல்றதுக்கு வந்து இந்த வேர்டை அரபுல யூஸ் பண்ணுவாங்க. பட் இங்க அல்லாஹ் எதை சொல்றான் அப்படிங்கறத அடுத்த வசனத்துல சொல்றான், புலரும் வைகரையின் மீது சத்தியம் செய்கிறேன் அப்படின்ட்டு. அது என்ன அப்படின்னா ஃபஜ்ருக்கு தான் அல்லாஹ் சொல்லுவான், ஃபஜ்ருக்கு முன்னாடி அந்த ஃபஜ்ரோட நேரத்துல தான் அல்லாஹ் சொல்றான் வைகரை அப்படிங்கிறது சொல்றான் அப்படின்ட்டு. இதுல அல்லாஹ் சுப்ஹானஹு நஃபஸ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். நஃபஸ் அப்படின்னா என்னன்னா நஃபஸ் அதாவது மூச்சு விடுறது இருக்கு இல்லையா, பிரீத்திங் பண்றது இல்லையா, அது அரபுல சொல்லுவாங்க பிரீத்திங் ஆஃப்டர் லைட், அதாவது வெளிச்சம் வெளியே வர்றதுக்கான ஒரு இது நியூ லைஃப். பாருங்க அதிகாலை நேரத்துல எல்லாத்துக்குமே நம்மளுடைய மைண்டுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும், நம்ம வந்து ஒரு இதயத்துக்கு போறது வைக்கிறது செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே ரொம்ப தெளிவா இருக்கும். இந்த செடி கொடிகள்லாம் பாத்தீங்கன்னா அதிகாலை நேரத்துல ரொம்ப அந்த அந்த பூக்கள் பூக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா அதிகாலை நேரத்துல ரொம்ப இருக்கும், ரம்மியமா இருக்கும், அதிகாலை பொழுதே ரம்மியமா இருக்கும். அதுதான் இங்க அல்லாஹ் சொன்னது தான்,
வைகரை புலரும் வைகரை மீது சத்தியமாக வரிசையா 4 சத்தியத்தை எழுதான். 4 சத்தியத்தை எடுத்து அல்லாஹ் என்ன சொல்ல வரான் அப்படின்னா இன்னஹு கவுலுன் ரசூலன் கரீம் அப்படின்னு சொல்றான். அதாவது உண்மையிலே இது கண்ணியமிக்க தூதரின் வாக்குதான் அப்படின்னு சொல்றான். இது யாரை சொல்றான் அப்படின்னா அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றான். இது வந்து கண்ணியமிக்க ஒரு தூதரின் வாக்கு தான் அப்படின்ட்டு. என்னன்னா அவர் வந்து தூது செய்தியை எடுத்துட்டு வர்றாரு அப்படின்ட்டு அவரை பத்தி அல்லாஹ் சொல்றாரு. அவருடைய கேரக்டரை சொல்றான். அல்லாஹ் சொல்றான் அவர் வலிமை மிக்கவர். கவுலு அப்படிங்கிற வார்த்தை இங்க அல்லாஹ் சம்மந்தப்படும். அதாவது கால நீங்க பாத்தீங்கன்னா ஹதீஸ் எல்லாம் பார்க்கணும் கால ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க அப்படின்ட்டு. கால கலாம் அப்படின்னா இறைவனுடைய வார்த்தைகள், அதாவது கலாமுல்லா அப்படிம்பாங்க. அந்த குரான் வந்து கலாமுல்லா, அதை சொல்லக்கூடியவர் கவுலு. அதை எடுத்து சொல்றாங்க. பாருங்க, நம்ம சகோதரர் வந்து குரானுடைய ஆயத்துக்களை ஓதி காமிச்சாரு. இது இறைவனுடைய வசனங்கள். அதை இங்க ஓதியவர் யாருன்னா நம்ம சகோதரர். அதான் அல்லாஹ் சொல்றாரு இது வந்து இறைவனுடைய வார்த்தைகள் கவுலு. இதை எடுத்துக்கொண்டு வரவர் யாருன்னா தூதர். அவர் வந்து கண்ணியமிக்கவர் அப்படின்னு சொல்றான். அப்புறம் அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்றான் அவர் வந்து சக்தி மிக்கவர். அதாவது கூவத் அப்படிங்கிற வார்த்தை அடுத்த வசனங்கள் எழுதிருப்பான். அவர் வலிமை மிக்க அரிசிக்கூடிய உயர் மதிப்புடைய, அதாவது அவருடைய கேரக்டர் சொல்லலாம். அப்படி எடுத்துட்டு வராரு இல்லையா, என்ன செய்தி எடுத்துட்டு வராரோ அவரை வந்து கூவத், அதாவது ரொம்ப வலிமை மிக்கவர் அப்படின்னு சொல்றான். அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லும் போது ஜிப்ரீல்ங்கிற பேரு வந்து உங்களுக்கு அரபுல கிடையாது. அரபு பதில் நாம தான் ஜிப்ரீல்ங்கிற வார்த்தையை நம்ம பார்க்க முடியாது. அது வந்து ஹீப்ரு மொழியில உள்ளது. ஹீப்ருல அதுக்கு என்ன அர்த்தம்னா ஜிப்ரைல், அதாவது வலிமை மிக்கவர் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். இங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை காமிக்கிறதுக்காண்டி சொல்றான் அவருடைய வலிமை மிக்கவர் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காண்டி இங்க கூவத் அப்படிங்கிற வார்த்தையை இங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயன்படுத்துறான். கூவத்தின் அப்படிங்கிற வார்த்தையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயன்படுத்துறான். அப்புறம் மக்கீன், அதாவது ஒரு அந்த மக்கீன் அப்படிங்கிற வார்த்தை என்னன்னா ஒரு கண்டினியூஸா அந்த வேலையை செஞ்சுட்டு இருங்க. ஒரு இப்போ நம்ம ஒரு அலுவலகத்துல எங்கேயும் வேலை செய்யணும் வைங்களேன், அதை ஒரு நல்ல ஒரு ஃபிட் பண்ண இவர் சிறந்தவர்ப்பா, இவர்கிட்ட எந்த வேலை கொடுத்தாலும் செய்வார் அப்படிங்கிற மாதிரி ஒரு நன்மதிப்பு வந்து அதுக்கு சொல்லுவாங்க. ஸோ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பதவியை தான் கொடுத்துருக்கான். தூதுத்துவ செய்தியை எடுத்து சொல்லக்கூடிய பதவி. அவரை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அடுத்து பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான் அவர் வந்து உங்களுடைய தூதரை வந்து மக்காவாசி இல்லை, அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய வலிமையை சொல்லிட்டு அவர் நம்பிக்கை உடையவர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான் அவர் வந்து பைத்தியக்காரர் இல்லை, ஏன்னா அவர் கூடயே நீங்க இருக்கீங்க. அல்லாமீன் அல் சாதிக்கு, அதாவது ஏதாவது அமானத்தை காக்கக்கூடியவர். இன்னும் பாத்தீங்கன்னா குறைசிங்கெல்லாம் அந்த இடத்துல எங்கேயாவது வெளியில போகணும், ஏதாவது பொருளை ஒப்படைக்கணும் அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் ஒப்படைச்சிட்டு போவாங்க. ஏன்னா அவர் அமானியம் பேணக்கூடியது, பொய் சொல்ல மாட்டார், உண்மை உரைப்பவர் அப்படின்ட்டு. அபு சுஃபியான் கூட நம்ம இது போகும்போது ரோம் போகும்போது அந்த பேச்சுவார்த்தை நடக்கும்போது கூட சொல்றாரு அவர் உண்மை மிக்கவர், அவர் பொய் சொல்லி நாங்க பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதான் அல்லாஹ் சொல்றேன் அவர் ஒரு பைத்தியக்காரர் இல்லப்பா, அந்த அவர் வந்து சின்னமாக உங்களை தூதரை வந்து அடிவானத்தில் கண்டார். யார ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அடிவானத்தில் கண்டார் அப்படின்னா என்ன அப்படின்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தது உண்மை, இது இறைவனோட செய்தி தான் அப்படின்னு சொல்லலாம். மறைவான உண்மைகள் எதையுமே அவர் வந்து அதுல கஞ்சத்தனம் பண்ணக்கூடியவர் இல்லை அப்படின்னா, அதாவது மறைவான விஷயங்களாக தெரிஞ்சுட்டுன்னு வைங்களா, அது கஞ்சத்தன உடனே தெரிவிக்க மாட்டாங்க. அதுல அதன் மூலம் பிரபலியம் அடைவதற்காண்டி வேலைகள் எடுப்பாங்க. அல்லாஹ் சொல்ல அவர் மறைச்சிலாம் வைக்க மாட்டாருப்பா, என்ன இறைவன் இருந்து தூது செய்தி கிடைக்கோ அந்த செய்தியை எடுத்து வைப்பாரு. அப்புறம் அடுத்து சொன்னா இது விரட்டப்பட்ட செய்தானின் வாக்கு இல்லை அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்ல விரட்டப்பட்ட செய்தானின் வாக்கு இல்லை அப்படின்ட்டு. ஏன்னா இந்த இந்த குரானிய செய்திகள் வருது இல்லையா, அல்லாஹ்வுடைய இதை பாருங்க, குரான் வந்து அடிவானத்துல இறக்கப்படுது. அங்கிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வருது. இதுல எந்த விதமான எதுவுமே இடைஞ்சல் இருக்காது, இடையூறு செய்ய முடியாது. அதனாலதான் சொல்றேன் செய்தான் வந்து இதுல எந்த விதமான இடைஞ்சலும் பண்ண முடியாது. விரட்டடிக்கப்பட்ட செய்தான் சொல் இல்லை, ஏன்னா அவங்களுக்கு கேட்பது தடுக்கப்பட்டுட்டு, வானங்கள்லாம் ரொம்ப பாதுகாப்பா இருக்கும், கேட்க தடுக்கப்பட்டது செய்தான் சொல்லே இல்லை, ஏன்னா அவன் இதுல வென்றே ஆக முடியாது அப்படின்ட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்றான். அதுக்கப்புறம் தான், அதாவது இதெல்லாம் எதை சொல்றான் அப்படின்னா குரானை சொல்றான். இந்த குரான் உங்களுக்கு வந்து நேர்வழி காட்டக்கூடியதா இருக்கு, நீங்க எல்லாம் அதை இது பண்ண மாட்டீங்க அப்படி சொல்லிட்டு தான் இந்த வார்த்தை சொன்னா ஃபைனல் ததஹபூன், எங்கப்பா சென்றுட்டு இருக்கீங்க, எங்க செல்றீங்க, நேர் வழியை விட்டு எங்க செல்றீங்க, குரான் இருக்கு, இறைவனோட வழி இருக்கு, அதை விட்டு எங்க செல்றீங்க அப்படின்ட்டு. அதுக்குதான் இந்த சில தப்சீர் ஆசிரியர்கள் விளக்கம் கொடுப்பாங்க. குரான் இருக்கு இல்லையா, குரான் வந்து அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைகரை பொழுது, அதாவது வைகரை விடியும் போது, பகல் உதிக்கும் போது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி அதுக்கு என்ன சொல்றாங்க, குரானை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் அப்படின்னு. வெளிச்சம் பாருங்க, இதுக்கு முன்னாடி அல்லாஹ் சுப்ஹானஹு நட்சத்திரத்தை சொல்லுவான். அதாவது தூது செய்தி வந்து குரான் மட்டும் இல்ல, குரானுக்கு முன்னாடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூது வரல அனுப்புனா இறை செய்திகளை எடுத்துட்டு தான் வந்தாங்க. இன்ஜில் தௌராத்லாம் பார்த்தோம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களாம் ஏடுகள்லாம் கொடுக்கப்பட்டுச்சு. அதுல உள்ள பெரும்பாலான விஷயங்கள் இல்லாம போயிட்டு சில விஷயங்கள் தான் இருந்துச்சு, அதை பின்பற்றி நடந்தாங்க இல்லையா. அந்த இருள் சூழ்ந்த இடத்துல
அந்த அதாவது இருள் சூழ்ந்த உலகத்துல, அதாவது அனாச்சாரம் நடக்க உலகத்துல, அநியாயம் நடக்க உலகத்துல அந்த வெளிச்சம் இருந்துச்சு. அதை பின்பற்றி நடக்கக்கூடியவங்க இருந்தாங்க. அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்ற ஆல இம்ரான்ல சொல்லுவான், அபரார்கள் இருக்காங்க, அறிஞர்கள் இருக்காங்க, அவங்ககிட்ட வந்து நீங்க வேத வசனங்களை ஓதும் போது அவங்க வந்து சுஜி செய்வாங்க இறைவன் முன்னாடி அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு அங்க சொல்லுவான். ஸோ அப்படியாப்பட்டவங்க இருந்தாங்க. ஆனா அடுத்தாப்புல குரான் வந்துட்டு வெளிச்சம் வந்துட்டு உங்களுக்கு பகல் போல வந்துட்டு அது எப்படியாப்பட்ட வெளிச்சம், அதிகாலை நேரத்தை எல்லாம் சொல்றது. அந்த நேரத்துல உங்களுக்கு ஏதாவது லைட் வேணுமா, நம்ம பகல் எங்கேயாவது லைட் பிடிச்சது லைட் தேவைப்படுமா, டார்ச் லைட் தெரியுமா, ஏதாவது நமக்கு துணை சாதனங்கள் தேவைப்படுமா, தேவையில்லை. ஆனா இருளே வர முடியாதாங்க. ஏன்னா அது மாதிரியான வெளிச்சம், அப்படியான வெளிச்சம், அப்படியான நேர்வழி குரான் வந்துட்டு. அந்த குரானை விட்டுட்டு எங்கப்பா போறீங்க, ஃபைனல் ததுக்கு நீங்க எங்க சென்றுட்டு இருக்கீங்க? யாருடைய சித்தாந்தத்தை யாரோட சித்தாந்தம், நிறைய சித்தாந்தம், அந்த சித்தாந்தத்தை பின்பற்றுறீங்களா? எந்த இசத்தை பின்பற்றுறீங்க? எந்த மனிதரை பின்பற்றுறீங்க? அல்லாவுடைய வார்த்தை இருக்கு, அல்லாவுடைய களம் இருக்கு, தூதருடைய இது இருக்கு, இதெல்லாம் விட்டுட்டு எங்க செல்றீங்க அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்றாங்க. இதை விட்டு எங்கேயுமே போக முடியாது அப்படின்ட்டு. அடுத்த அல்லாஹ் சொன்னா இது வந்து ஒரு அறிவுரையாகும். இது யாரு? முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, அகில உலகத்துக்கும் ஒரு அறிவுரையாகும் அப்படின்ட்டு சொல்றான். இது யாருக்கு கிடையாது, நீங்க நேரு வழியில விரும்பினீங்கன்னா, யாரு விரும்புறாங்களோ அந்த நேர் வழியில விரும்புறவங்களுக்கு தான் இது கண்டிப்பா கிடைக்கும். இந்த நேர் வழியை விரும்பக்கூடியவர்கள் யாருன்னா அவங்களுக்கு தான் அல்லாஹ் நாடாம எதுவும் நடப்பதில்லை அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்றான். ஸோ நம்மளுடைய வழி என்ன? இந்த ஒட்டுமொத்த சூழல் அல்லாஹ் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி ஃபைனல் ததுப்பு, நீங்க எங்க சென்றுட்டு இருக்கீங்க? உங்களுக்கு குரான் இருக்கு, இறைவனுடைய வழிகாட்டல் இருக்கு, தூதருடைய வழிமுறை இருக்கு, இதெல்லாம் விட்டுட்டு எங்க செல்றீங்களா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு இந்த இதை முடிக்கான். ஸோ வாங்கிதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.